வேதத்திலே யாபேஸ் அப்படின்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் தொடங்குறது. யாபேஸ் அப்படின்ற ஒரு மனிதன். ஆனா அந்த மனுஷனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய தாயார் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் அந்த பெயர். ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஜீரோ அதுல இருந்து ஆரம்பிச்ச அந்த மனுஷன் எப்படி ஆனானா அப்படின்னு சொன்னா, ஒரு ஊருக்கே சொந்தக்காரனாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். தன்னுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லி, அது அந்த அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அவங்க பெற்றெடுக்கும் போது பெரிய ஒரு இக்கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அதனால அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, துக்கம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு ஜீரோவா ஆரம்பித்த அந்த மனிதன், ஆனா வேதம் சொல்லுது, யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்படின்னா அவனை என்ன பண்ணானா, அவனுடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்கினார். ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஒரு மனுஷனே ஆண்டவர் ஜீரோ அதிலிருந்து எடுத்து என்ன எப்படி மாத்தினார் அப்படின்னு சொன்னா, ஒரு தேசத்திற்கே தலைவனாய் ஆண்டவர் மாற்றினார். அப்ப நம்முடைய ஆண்டவர் வளர பண்ணுகிற ஆண்டவர். நீங்க பிறக்கும் போது எப்படி இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய தேவன் நம்ம மரிக்கும் போது அப்படி மரணம் அடைய செய்கிறவர் அல்ல, நம்மை வளர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு பின்னணிகள் எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆள் பலம் எதுவுமே இல்லாம இருக்கலாம், நம்ம பிறந்த சிச்சுவேஷனே ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா நம்முடைய எல்லையை கர்த்தர் பல மடங்கு பெரிதாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் எல்லைகளை பெரிதாக்குகிற தேவனாய் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆமேன். ஜீரோவா ஒன்றுமே இல்லாத, ஆமேன், துவக்கமே இல்லாத பலரை ஆண்டவர் பலதற்கு கர்த்தர் அதிகாரியாய், கர்த்தர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார்.